சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் மகரவார் என்று துவங்குகிற அபிராமி அம்மை பதிகத்தை சிந்திக்க இருக்கிறோம். அதாவது இந்த அபிராமி அம்மை பதிகத்தில் 5வது பாடலுக்கும் 6வது பாடலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. 5வது பாடல் மனிதன் ஆசை வயத்திலே பட்டு அந்த ஆசையை விட முடியாமலும் அந்த ஆசையை அடைய முடியாமலும் அதை பற்றி புரிஞ்சிக்க முடியாமலும் அதிலே உழன்று இருக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்லுகிறார். ஒரு மயக்க நிலை, மாயாவிலாசம் அப்படின்னு அதை சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார், இந்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு அப்படியே மாற்றி சொல்கிறார். ஞான விலாசம். உமைமையினுடைய திருவடியை நாம் பிடித்து கொண்டோமேயானால், வணங்கினோமேயானால், வழிபட்டோமேயானால், வணங்குவது வேறு வழிபடுவது வேறு. வணங்குவதுன்னா கையை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் போகும். வழிபாடுங்கிறது தீட்சை எடுத்துன்னு பூஜை பண்ணுறது. அப்படி வழிபாடு செய்வோமேயானால் அவர்கள் என்னென்ன நன்மைகளையெல்லாம் பெறுவார்கள். அபிராமி அம்மையை பூஜை பண்ணுறது, தீட்சை எடுத்துக்கிறது, வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு செயலானது என்னென்ன மாதிரி நன்மையை நமக்கு கொடுக்கும். ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள். மகரவார் குடல் மேல் அடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து வாலை துறந்து மை கயலை வேண்டி நின் செங்கமல விழியருள் பெற்ற பேர்களன்றோ. இப்போ விழியருள் பெற்ற, விழியருள் வரம் பெற்ற பேர்களன்றோ அப்படின்னா, அம்பாள் யாருக்காவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு பண்ணணுமோ அவளுடைய பார்வையை அவள் மேலே கொஞ்சம் செலுத்துவாள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த கடைக்கன் பார்வை அப்படி மேலே பட்டா போகும். அதை தான் சொல்கிறார். செங்கமல விழியருள் வரம் பெற்ற பேர்கள் என்றோ. சரி, அது அந்த விழியருள் எப்படி கிடைக்கும்? வேண்டி அப்படிங்கிறது. எப்போ பார்த்தாலும் உமையம்மையே வேண்டி வேண்டி, அம்மா எனக்கு அனுகிரகம் பண்ணுமா, நான் இப்படி இருக்கேன், கஷ்டப்படுறேன், நான் இந்த ஆசையை மாற்றிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், இல்லை விடுறதுக்கு ஆசைப்படுறேன், இல்லை அடையிறதுக்கு ஆசைப்படுறேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு வேண்டி, அப்படின்னு வேண்டுவதனாலே பெறலாம். யாரை வேண்டுவதனாலே பெறலாம்? மகரவால் குடல் மேல் அடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து வாலை துறந்து மை கயலை. கயலை அப்படின்னா மீன். அம்பாளையும் மீன். அந்த கண்ணுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, மீன் ஒரு வகை மீன். மீனில் பல வகை இருக்குது. அதில் பார்த்தே தன்னுடைய முட்டையை பொறிக்குமா, பார்த்து காரியம் பண்ணுமா. அந்த மாதிரி அம்பாளுடைய பார்வையானது இந்த உலகத்தை படைத்து காத்து மறைத்து அழித்து அருளக்கூடிய வல்லமை உடையது. அதனால் அந்த கயலைன்னு சொல்கிறார். அம்பாள் எப்படி இருக்காளான்னா மகரவார் குடல் மேல். மகரம்னா முடிக்கு பேர். அது அரசர்கள் சூடுகிற முடி. அம்பாளை மகாராஜ்னின்னு சொல்கிறது. லலிதா சகஸ்ரநாமம். அரசின்னு சொல்லியிருக்கு. உலகத்தை ஆளுகிறவள், ஒரே தலை. அம்பாளுக்கு மேலே யாருமே இல்லை. கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம். அவள் தான் இந்த உலகத்தை படைத்து காத்து மறைத்து அழித்து அனுகிரகம் பண்ணுறவள். அதுதான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறோம். சிருஷ்டிகர்த்திரை நமஹா பிராமே நமஹான்னு ஒன்று ஒன்றா சொல்லுவோம். சதாசிவாயை நமஹா அனுகிரகதாயை நமஹான், பஞ்சகிருத்திய பராயணாயை நமஹான். அது மாதிரி 5 கிருத்தியங்களையும் பண்ணி ஆன்மாக்களுக்கு சமஸ்த க்ஷேமத்தையும் பண்ணுறதுக்காக மகரவார் அப்படின்னா வார்குழல்ங்கிறது குழல், முடியை குறிக்கும். அடர்ந்து செறிந்துன்னு அர்த்தம். இந்த குமிழ் மீதினில் அப்படிங்கிற வார்த்தை அம்பாள் இந்த உலகத்தை ஆளுகிற கிரீடம் வச்சுருக்கா. அவள் அரச கிரீடம், அரசியாக இருக்கா. அவள் எந்த ஊரில் அரசு ராஜவம்சத்தில் பிறந்திருக்கா. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வம்சத்தில் பிறந்திருக்கா அம்பாள். அதில் ராஜவம்சத்தில் பிறந்தது அப்படின்னு சொன்னால் மதுரையில் அவள் அரசாண்டா. அதனால் அந்த அம்பாளை தான் சொல்கிறார். அந்த அரசாளுகிற
அரசியாக விளங்குகிற அந்த அம்பாளை வேண்டி அவளுடைய விழி அந்த பார்வையை தன் மேலே படணும் அப்படின்னு வேண்டி விரும்பி அதை பெற்றுக்கொண்டவர்கள் வரம் பெற்ற பேர்கள் என்றோ. சரி, அப்படி அந்த வரம் அவளுக்கு கிடச்சிட்டு பார்த்துட்டு அம்பாள் என்ன நடக்கும் அப்படின்னா அதை சொல்ல பாருங்க விளைவை. ஜெகம்னா உலகம், ஜெகமும் முழுதும் ஒற்றை தனி குடை கவித்து. காளிதாசர் சொல்கிற மாதிரி ஆனாக ரசவத்மனாம் ஆவிக்ஷேத சமுத்திரானாம் அப்படின்னா அரசாட்சி நடக்கிறது தான் இந்த வம்சத்தில், ரகுவனுடைய வம்சத்தில் எது வரைக்கும் இருக்குன்னா ஆனாக ரதவத்மனாம். நாகம்னா சொர்க்கம், அவனுடைய தேர் மேல் நோக்கி போகும், சொர்க்கம் வரைக்கும் அவனுக்கு வியாப்தி இருந்தது. ஆவிக்ஷேத சமுத்திரம், சமுத்திரம் வரைக்கும் அவனுக்கு ஆட்சி இருந்ததுன்னா. இந்த பூமியை சுற்றி என்ன இருக்குது? கடல் தான் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் கடல் இருக்கும். 39 என்னவோ ஒரு விழுக்காடு சொல்கிறா, பாக்கியெல்லாம் தண்ணி தான்னு சொல்கிறா. அது மாதிரி தண்ணி வரைக்கும் ராஜ்யம் அப்படின்னா ஒரே கொடை, உலகத்தை ஒற்றை கொடைக்கு கீழே ஆண்டவர். அது மாதிரி ஜெகம் முழுதும் ஒற்றை கொடை, ஒரே ஒரு அரசன். ஜெகம் முழுதும் ஒற்றை தனி குடை கவித்து. அப்படி இந்த ஜெகத்தையே ஒன்றா ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக அவள் இருப்பாளாம். அம்பாளுடைய அனுகிரகம் கிடச்சிருத்துன்னா அப்போ எவ்வளோ சிறப்பு பாருங்கோ. மேல் சிங்காசனத்திலுற்று அப்படின்னா அவளுடைய ராஜ்யம் இந்த உலகம், இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு தலைவனாக இருப்பாள், ஒரே தலைவனாக, உலகிற்கு ஒரே தலைவராக இருப்பார். அடுத்து மேற் சிங்காசனத்திலுற்று அப்படின்னு சொன்னார். அப்படின்னா யாராலும் வெல்ல முடியாதவர்களாக இருப்பார்கள். சிங்காசனம் அப்படிங்கிறது சிங்கத்தை போடுறது. இருக்கு அந்த ஆசனத்துக்கு விசேஷம் என்ன அப்படின்னா, ராஜாக்கள்லாம் ஒவ்வொரு ஆசனத்தில் இருந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாள். அதாவது அவள் இப்போ நீதி சொல்ல போகிறா அப்படின்னா ஒரு ஆசனத்தில் இருப்பாள். அதே சமயத்தில் கவிதை இந்த மாதிரி விஷயங்கள் பாராட்டுகள்லாம் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆசனத்தில் இருப்பாள், ஒரு இடத்துல இருப்பாள். மந்திரிகளோட ஆலோசனை பண்ண போகிறா, மக்களுக்கு இதெல்லாம் செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஆலோசனை பண்ண போகிறா, அது ஒரு இடத்துல இருப்பாள். செயலாக்க விதிகளை பார்க்குறதுக்கு இது என்னாச்சு அது என்னாச்சு அப்படின்னு கேட்கணும், அதுக்கு ஒரு ஆசனம். அது மாதிரி மன்னர்களுக்கு 5 ஆசனம், இறைவனுக்கும் 5 ஆசனம். அது மாதிரி அறத்தை பாதுகாக்கிறவர்களாக சிங்காசனத்தை குறிப்பிட்டிருக்கிறது. சிங்காசனம்னா அறம்னு அர்த்தம். அப்போது ஜெகம் முழுக்க ஒரே தலைவராக இருப்பார். அவர் எப்படி இருப்பார்னா அறத்தோடு இருப்பார், யாரையும் வெல்ல முடியாதவர்களாக இருப்பார். அதில் இந்த ஆற்றலை குறிக்கிறதுக்கு சிங்காசனம்னு பேர். சிங்காசனம்ங்கிறது ஆற்றல். அப்போ ஒரு மன்னனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா அடுத்தவர்களை வெல்ல முடியாது இருத்தல். யாரால் தான் சரி, அடுத்தவர்களால் அவரை வெல்ல முடியாது. அம்பாளுடைய அனுகிரகம் வாய்ந்தவரை யாராலையும் வெல்ல முடியாது. அதனால் சிங்காசனத்தில் உற்று செங்கோலும் மனுநீதி முறைமையும். செங்கோலும்னா என்னன்னா இந்த மன்னன் தனக்கு கீழே இருக்கிறவாளுக்கு சமஸ்த க்ஷேமத்தையும் செய்ய வல்லவனாக இருப்பான். யுத்தத்தில் மாத்திரம்தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அவளுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காளோ அந்த நாட்டு இந்த உலகத்துக்கு தேவையான அனைத்து க்ஷேமத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று தேவைப்படும். அவள் அத்தனை பேருக்கும் அத்தனையும் தரக்கூடிய வல்லமை செங்கோலுன்னு பேர். செங்கோலும் மனு நீதி முறைமையும். மனுநீதி அப்படிங்கிற வார்த்தையை மிக அழகாக பயன்படுத்துகிறார். காரணம் என்னென்னா திருக்கடையூரும் திருவாரூரும் பக்கத்தில் மனுநீதி சோழனை இருக்க முடியாது தெரியாமல். எப்படிப்பட்ட மனுநீதி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நீதி வழுவாமல் இருக்கக்கூடிய ஒரு மன்னனாக அவன் இருப்பானான். அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கின்றவன். மனுநீதின சாதாரண விஷயமா? எப்படிப்பட்ட நீதி அப்படின்னா மனுநீதியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சுருக்கமாக அந்த வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை. என்னென்னா ஒரு ராஜகுமாரன் வேகமாக ராஜவீதியில் போயின்னு இருக்கான். குறுக்க ஒரு பசுமாட்டு கண்ணுக்குட்டி தேரில் மாட்டி அடிபட்டுருது. ரத வீதிங்கிறது ராஜாக்கள் போகிற வீதி, அதில் தேரில் போகிறது வழக்கம். அதில் எதேர்ச்சியாக ஒரு பசுமாட்டோட கண்ணுக்குட்டி விழுந்துடுத்து அந்த ரதத்தினுடைய காலில் அடிபட்டு அது இறந்துடுது.
அந்த காலத்துல எல்லாம் மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு ஒரு மணி இருக்கும். அந்த மணியை எடுத்து அடித்தா அரசன் வந்து எதுக்கு அடித்த அப்படின்னு கேட்பான். உடனே நீதி கேட்டு அதுக்கு என்ன உண்டோ அதை செய்வார். அந்த மாதிரி ஒரு மனுநீதி சோழன் ஒருத்தன் இருந்தான். அவனுடைய காலத்தில் அவனுடைய பையன், அவனுக்கு ஒரே பையன் வேறு, அந்த ஒரே பையன் ரதத்தை ஓட்டின்னு சுற்றி வரான். அதில் வரும்போது ஒரு பசுமாட்டோட கண்ணுக்குட்டி அந்த தேர்காலில் அடிபட்டுருது. அந்த கண்ணுக்குட்டி செத்து போயிடுது. இந்த ஆராய்ச்சி மணியை யாருமே அடிக்கலையாம். அதுதான் அதனுடைய சிறப்பு. அது வரைக்கும் யாராலையுமே அடித்தது இல்லையாம். ஆனால் அன்றைக்கி ஒரு பசுமாடு வந்து அடிச்சுதான் அந்த மணியை. ஆஹா, பசுமாடு கொம்பில் மாட்டி ஆராய்ச்சி மணியை இழுக்கிறதே, என்ன போய் பாரு அப்படின்னு மந்திரியை கூப்பிட்டு கேட்டால், இது மாதிரி தேரில் அடிபட்டால் அதோட கன்று செத்து போச்சு, அதனால் பசுமாடு மணி அடிக்கிறது அப்படின்னார். உடனே எல்லோரும் என்ன சொல்லுவா, பக்கத்தில் ராஜாவுடைய குழந்தை, அதுவும் ஒரே குழந்தை, அதுவும் பட்டத்து மகாராசா வரப்போகிறவன், அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லோரும் அதுக்கு வந்து பிராய்ச்சித்தம் பண்ணிடலாம். நம்ம அதுவாக தானே வந்து விழுந்தது, அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணிடலான்னு ஒரு மந்திரி சொன்னார். அதுக்கடுத்தது இன்னொருத்தர் வேற ஒருத்தர் இந்த மாதிரி விசாரம் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கார். அதுக்கு ராஜா சொன்னார், ஏண்டா இந்த ராஜ்யத்தில் மன்னன் நீதியோடு ஆடுறான்னு எந்த பசு வந்துடா அடிச்சது இந்த மணியை அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதை நேசிச்சிருக்கும், நான் நீதி சொல்லுவேன்னு எந்த அளவுக்கு அது நம்பிக்கையோடு இருந்திருக்கும். அதனால் என்னுடைய பையனை அந்த தேர்காலில் படுக்க வச்சு ஏற்றி கொண்டுடுனார். சொல்ல முடியுமா உலகத்தில்? அவருக்கு ஒரு மந்திரி இருந்தாராம். இந்த மாதிரி விஷயத்த கேட்டு செய்யணுமா என்ன? ஒரு மந்திரியாக இருந்தால் நாட்டை வளப்படுத்தணுமோ இல்லையோ. அதனால் அவருக்கு ஒரு மந்திரி இருந்தாராம். அந்த மந்திரி என்ன பண்ணாராம், அதை செய்ய முடியாமல் அவர் செத்துட்டாராம். மன்னனுடைய ஒரு ஒரு சொல்லை வந்து பின்பற்ற முடியலையேங்கிற வருத்தத்தில். அப்படின்னா எப்படி இருக்கும், நீ செய்ய மாட்டியா, அப்போ நானே செய்கிறேன் அப்படின்னு அவரே தன்னுடைய பையனை படுக்க வச்சு தேர்காலும் கீழே படுக்க வச்சு ஏற்றினார். அப்போது இறைவன் அவர் காட்சி கொடுத்து இறந்தவாளையெல்லாம் காப்பாற்றி விட்டார். இது ஒரு பெரிய கதை. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நீதி தவறாத ஒரு முறைமை உபாசகர்களுக்கெல்லாம் அம்பாளுடைய மனசு நாய் போல் திரிந்துங்கிறார் போன பாட்டில். அப்போ மனது அப்படி இருந்தது. ஆனால் அபிராமி அம்மையினுடைய திருவடியை பிடித்து விட்டோம், அது நம்மை செம்மைப்படுத்தி விடும். அப்படி இருந்த மனசு எப்படி மாறிடும் அப்படின்னா, நீதியோடு வாழணுங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ளேயே கொடுக்கும். அந்த வல்லமை உமையம்மையினுடைய அருளுக்கு உண்டு. அதனால தான் மனு நீதி முறைமையும் பெற்று மிகு திகிரி உலகாண்டு. இந்த உலகத்தை முறையாக ஆள்வாளாம், ஆயுசோட ஆள்வாளாம். அதுக்கப்புறம் வேண்டான்னு விட்டுருவாளாம் உடம்ப. ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது, சைஷவே அபியஸ்த வித்யானாம் யவனே விஷயோகினாம் வார்த்தகே முனிவித்தீனாம் அப்படின்னு சொல்லுவார். காளிதாசன் சொல்லுவான், சிறு வயதிலே அபியஸ்த வித்யானாம், குழந்தை பருவத்திலே கற்றுக்கொள்ளப்பட்ட வித்தைகளை உடையவர், இளமை பருவத்திலே அனுபவிக்கப்பட்ட சுகத்தை உடையவர்களாக, முதுமை பருவத்திலே அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தகே முனிவிருத்தினாம், முனிவர்களுடைய துறவு மனப்பான்மை உடையவர்களாக, இறுதியில் தன் உடலை தானே அவிழ்த்து விடுபவர்களாக சாதாரண மக்கள் இருந்தார்னு சொல்கிறான் காளிதாசன். அப்போ என்னென்னா, இந்த உடம்பை வந்து ஒரு கூடு விடுற மாதிரி விடுவாளாம். அது மாதிரி வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து அடுத்த வாழ்க்கை நீதியோடு ஆண்டு இந்த வாழ்க்கையை அம்பாளுடைய அனுகிரகம் எவ்வளோ தூரம் செய்யும் பாருங்க. அப்படி இந்த உடம்பை இந்த சட்டை கட்டுற மாதிரி கட்டி விட்டா அந்த உயிர் இருக்கோ இல்லையோ, அதுக்கப்புறமும் அவளுக்கு வாழ்க்கையாம். உலகத்தில் எல்லா விதமான க்ஷேமத்தையும் உலகத்துக்கு ஒரே கொடையாக இருந்து நீதியாக ஆளக்கூடிய எண்ணம் வந்து அவன் ஆண்டு அவனுக்கு ஆயுசோடு இருந்து அதுக்கப்புறம் நல்லபடியாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இந்த உடம்பு முதுமையானவன்னா அதை விட்டுவிட்டு அவன் இறந்ததுக்கப்புறம் ஐராவத பதவி ரொம்ப அழகாக சொல்கிறார். பின்பு பூகர் முகத்து ஐராவத பாகராகி நிறை புத்தேளிர் வந்து போற்றி அப்படிங்கிறார். ஐராவதம்ங்கிறது இந்திரன் உட்கார்ற யானை. அந்த யானை சொர்க்கலோகத்துக்கு உரியது. பூலோகத்தில் முறையாக தர்மத்தை பண்ணுறவா இல்லை யாகம் பண்ணுறவா இவாளுக்கு சொர்க்கலோக பிராப்தி கிடைக்கும். முறையாக வாழ்ந்து
அறத்தோடு வாழ்ந்து இறந்தால் அவர்களுக்கு சொர்க்க பிராப்தி. அந்த சொர்க்க பிராப்தியை அடைவார்கள். அதை தான் சொல்கிறார். புத்தேளிர் வந்து போற்றி அப்படின்னா, புத்தேளிர்னால் தேவதைகள். தேவதைகள்லாம் ஐராவத வாகனத்து மேலே ஏறி அவர் உட்கார்ந்துட்டு தேவதைகள்லாம் வந்து அவரை சூழ்ந்து நிற்க போக தேவேந்திரன் என புகழ. தேவேந்திர பதவின்னு ஒரு பதவி இருக்குது. அந்த பதவியே பூலோகத்தில் தர்மப்படி வாழறவா இறப்பிற்கு பின் அந்த பதவி அவர்கள் அந்த தேவேந்திர பதவி அடைவார்கள்னு சொல்லியிருக்கு. அந்த போக தேவேந்திரன் என புகழ விண்ணில் புலோமிசையொடும் சுகிப்பர். அப்போ தேவலோகத்தில் இந்திரனாக இருந்து ஆழ்வானாம் அவன். அவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கா. அதாவது உமையம்மையை வணங்குவோருடைய உடலும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நலன்களையும் பெறும், உள்ளமும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நலனையும் பெறும், அறிவு தெளிவு பெறும், ஆன்மாவும் சுகத்தை அனுபவிக்கும் சொர்க்கத்தில். உமையம்மனுடைய வழிபாட்டிற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. அதனால் புகழ் விண்ணில் புலோமச்சையோடும் சுகிப்பர், இதெல்லாம் வழிபாட்டினுடைய சிறப்பு. அகர முதலாகி வளர் ஆனந்த ரூபியே. அம்பாளுக்கு வடிவம் சொல்கிறார் பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் வருள்ளுவர். அது மாதிரி அகர முதலாகி வளர் ஆனந்த ரூபியேன்னார். அம்பாள் வந்து தக்ஷ யாகம்னு ஒரு யாகம் நடந்தது. தக்ஷன் பார்வதியினுடைய அப்பா, தாக்ஷாயணி அப்படின்னு அவளுக்கு ஒரு பேர். தக்ஷ பிரஜாபதிக்கு குழந்தையாக பிறந்து வளர்ந்தா. அப்போ சுவாமியை வந்து மதிக்கலை தக்ஷன். அதை எதிர்த்து யாகம் பண்ணினா. அந்த யாகத்தை சமாதானம் பண்ணுறதுக்கு தாக்ஷாயணி போய் சொல்கிறா. அப்படி சொல்கிற போது அவள் அப்பா ஏற்றுக்கலை, சிவனை தூஷணம் பண்ணுறார் தக்ஷ பிரஜாபதி. அதனால் நீ உன்னால் வளர்க்கப்பட்ட இந்த உடம்பும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த உடம்பை வந்து அந்த தக்ஷ பிரஜாபதி நடந்த அந்த யாக குண்டத்திலேயே கீழே விட்டுடுறான் அம்பாள். அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரை தானே இமவான் மனைவியான மேனான்னு பேர், இமவானுடைய மனைவிக்கு பேர், அவளுக்குள்ளே வந்து பிறக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு பேர் பார்வதி. அதுக்கு முன்னாடி பேர் தாக்ஷாயணின்னு பேர். அப்படி இருந்தோன்னா சிவபெருமான் பார்க்குறார், மனைவி யாகத்துக்கு போனாலே வரலையே அப்படின்னா அங்கேயே உயிரை உடம்பை விட்டுட்டாலாம். அந்த உடம்பை தோலில் போட்டுட்டே சிவபெருமான் சுற்றின்னு இருந்தாராம் தக்ஷ புத்திரியின் மேலுள்ள காதலால். அதை மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம், சக்கரத்தினால் 51 துண்டுகளாக வெட்டினாராம். அப்படி வெட்டி அந்த துண்டுகள் விழுந்த இடம், அதாவது பார்வதியினுடைய உடம்பு துண்டுகளாக ஆக்கப்பட்டது மகாவிஷ்ணுனுடைய சக்கரத்தினால். இது ஒரு வரலாற்று செய்தி. அப்படி செய்கிற பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துண்டு விழருது. அதுதான் சக்தி பீட்டம்னு சொல்கிறது. அதில் என்னென்ன உறுப்பு எங்கெங்கே விழுந்திருக்கு அப்படின்னு சக்தி உபாசனை மிக விரிவாக பேசும். அந்த விரிவாக பேசுகிற அந்த பகுதியினுடைய ஒரு சுருக்க சூத்திரத்தை இங்கே கொடுக்குற. அகர முதலாகி வளரானந்த ரூபியே. சிவத்தோடு சேர்ந்த அம்பாள், அவளை சிதைக்க முடியாது. அதனால் அங்கங்கமாக வெட்டி போட்டால் கூட அப்படியே அந்தந்த இடத்துல உயிர்களாய் நின்று அத்துணை உயிர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய 51 பஞ்சாஷத் பீடரூபின் மகான் அம்பாளுக்கு பேர். லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த எழுத்துக்களின் வடிவாக உமையம்மை இருக்கிறாள். ஆதிகட ஊரின் வாழ்வே, ஆதிகட ஊரில் வாழக்கூடியவள். அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இப்போ எல்லா விதமான, அதாவது உமையம்மையின் அருளை பெறுவதனால் என்ன பயன் உண்டாகும் என்கின்ற இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போமா? மகரவார் குடல் மேலடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து வாலை துறந்து மை கயலை வேண்டி நின் செங்கமல விழியருள் வரம் பெற்ற பேர்களன்றோ. ஜெகம் முழுதும் ஒற்றை தனி குடை கவித்து மேற் சிங்காதனத்தில் உற்ற
பெற்று செங்கோலும் அனுநீதி முறைமையும் பெற்று மிகு திகிரியுலகாண்டு பின்பு புகர் முகத்து ஐராவத பாகராகி நிறை புத்தேளிர் வந்து போற்றி போகதேவேந்திரன் என புகழவின்னில் புலோமிசையொடும் சுகிப்பர் அகர முதலாகி வளரானந்த ரூபியே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.